الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷாஅல்லாஹ், நம்ம எல்லாருமே தொடர்படியாக இஸ்லாமிய வரலாற்று வகுப்புகளை படிச்சுக்கிட்டே வரோம். இஸ்லாமிய வரலாறுகள் அப்படிங்கிறது குர்ஆன் அதை 4 பகுதிகளாக பிரிச்சு நமக்கு சொல்லிக்கும். ஒன்று, இந்த உலக பிரபஞ்சம் எப்படி உண்டானுச்சு, இந்த உலகம் எப்படி உண்டானுச்சு அப்படிங்கிறத கத்துக்கணும். இந்த அண்ட சராசரங்கள் யூனிவர்ஸ் எப்படி படைக்கப்பட்டுச்சு, அப்படிங்கறத பத்தி குர்ஆன் சொல்லுது. அதற்கு பிறகு அல்லாஹ் எலிமெண்ட்ஸ், இந்த பஞ்சபூதங்கள் அர்பாவுல் அனாசிர், நிலம், காற்று, மண், ஆகாயம், நெருப்பு, இது அப்படி அல்லாஹ் எப்படி படைச்சான் அப்படின்னு சொல்லுது. அதுல இருந்து அல்லாஹ் மலக்குகளை எப்படி படைச்சான், அதுக்கப்புறம் உயிர்களை எப்படி படைச்சான், அதுக்கப்புறம் அல்லாஹ் ஜின்களை எப்படி படைச்சான், அதுக்கப்புறம் மனிதர்களை எப்படி படைச்சான். மனிதன்கிறவன் படைப்புத்தான், அவன் இவாலுவேஷன் தேதி கிடையாது. பரிணாம வளர்ச்சியும் மனிதன் வரவில்லை. டார்வினுடைய கருத்தை இஸ்லாம் பொய்ப்பிக்குது. இதெல்லாம் முதல் பாடம். இரண்டாவது பாடம், இதுல இஸ்லாமிய வரலாற்றுல இரண்டாவது பகுதி அப்படிங்கிறது ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் உண்டான வரலாறுகள். அது உள்ள கலாச்சாரங்கள், மதங்கள், நாகரிகங்கள், சிவிலைசேஷன், கண்டங்கள், இப்படி எல்லாமே வேதங்கள் எப்படி உருவானுச்சு அப்படிங்கறதெல்லாம் படிச்சோம். மனிதன் இந்த உலகத்துல படைக்கப்பட்டதின் காரணம் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப ஆழமாக நம்ம படிச்சோம். இது வரலாற்றினுடைய இரண்டாவது பகுதி. வரலாற்றினுடைய மூன்றாவது பகுதி அப்படிங்கிறது ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலிருந்து கிபி 1600 வரைக்கும், 1600 வரைக்கும் உண்டான காலம். கிபி 570 இருந்து கிபி 1600 வரைக்கும் உண்டான இந்த 1000 ஆண்டு வரலாறு அப்படிங்கிறது இந்த கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாமிக் டைம், இஸ்லாத்தினுடைய பொற்காலம் சொல்லப்படக்கூடிய காலம். இது மூணாவது பகுதி. இந்த மூணாவது பகுதியில ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலம் எப்படி இருந்துச்சுன்னு படிச்சோம். அதுக்கப்புறம் குலஃபாய் ராஷிதீன், ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு, ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு, ஹஜரத் அலி ரலியல்லாஹு, இந்த 4 பேருடைய காலங்களை நேற்று படிச்சோம். இன்னைக்கு நாங்க படிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்னன்னு சொன்னா, குலஃபாய் ராஷிதீன்களுக்கு பிறகு உமையாக்கள் அப்படின்னு ஒரு பகுதி தான். நான் நேற்றே உங்கள்கிட்ட சொல்றேன், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இந்த 1000 ஆண்டுகள்ல இஸ்லாமிய அரசுகள், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது 4 பகுதிகளாக பிரியுது. ஒன்று குலஃபாய் ராஷிதீன், இரண்டாவது உமையாக்கள், மூணாவது உஸ்மானியாக்கள், மூணாவது அப்பாசியாக்கள், நாலாவது உஸ்மானியாக்கள், இப்படி 4 பகுதிகளாக பிரிஞ்சு பார்ப்போம். இந்த இரண்டாவது பகுதியாக இருக்கக்கூடிய உமையாக்கள், இந்த உமையாவுடைய அரசு கட்டமைப்பு எப்படி உருவாக்கப்படுதுன்னா, முஆவியா ரலியல்லாஹு அவங்களுடைய காலத்திலிருந்து உமையாக்கள் உருவாக்குறாங்க. அதாவது ஹஜரத் முஆவியா ரலியல்லாஹு ஹஜரத் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல சிரியாவுல கவர்னராக நியமிக்கப்பட்டாங்க. அவங்க கவர்னராக நியமிக்கப்பட்டதிலிருந்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு பிறகு தன்னை ஒரு அரசராக, அவர் மாலிக்காக வெளிப்படுத்தி அதிலிருந்து உமையாக்கள் உண்டானாங்க. உமையாக்கள் குலஃபாய் ராஷிதீன்களுடைய 4 கலீஃபாக்களுடைய வரலாறு முடியுது. அலி ரலியல்லாஹுடைய இறப்புக்கு பிறகு உமையாக்கள் இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தினுடைய கலீஃபாவாக உள்ள வந்தாங்க. இந்த உமையாக்களுடைய காலம்ங்கிறது 1661 இருந்து 661 இருந்து 750 வரைக்கும் இருந்துச்சு. 750 கிட்டத்தட்ட ஒரு 150-200 ஆண்டுகளுடைய ஆட்சி அதிகாரம். மாஷாஅல்லாஹ், இவங்க 3 கண்டங்களையுமே கையில் எடுத்தாங்க. இந்த உமையாக்களுடைய சிறப்புகள் என்ன, உமையாவுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய சிக்னிபிகன்ட், அவங்களுடைய சிறப்புகள் என்னன்னா, ஒன்று, நான் முதலே சொன்ன மாதிரி மொத்தம் உலகம் 3 கான்டினென்டா தான் இருந்துச்சு, 3 கண்டங்கள் தான். இப்ப சொன்ன மாதிரி 7 கண்டங்கள் கிடையாது.
அமெரிக்கா எப்ப கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, ஆஸ்திரேலியா எப்ப கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா 1770 கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அமெரிக்கா 1892 கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது மாதிரி மற்ற கண்டங்கள், ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா போன்ற கண்டங்கள் பின்னாடிதான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆரம்பத்துல மொத்தமே 3 கான்டினென்ட் தான், கண்டங்கள் தான். ஏசியன் கண்ட்ரி கான்டினென்ட், ஆப்பிரிக்கன் கான்டினென்ட், ஐரோப்பிய கான்டினென்ட், மொத்தம் 3 கண்டம் தான் இருக்கு. இந்த 3 கண்டங்களுக்குமே இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்த மிகப்பெரிய பெருமை உமையாக்களுக்கு. அதுவரையும் அரபு தேசங்கள்ல மட்டும் இருந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்தியாவுக்குள்ள வந்துச்சு. இவங்களுடைய காலத்துல இந்தியாவுக்குள்ள வந்துச்சு. அதே மாதிரி இவங்களுடைய காலத்துல ஸ்பெயினுக்கு போனுச்சு. தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 1714 714 அதுல ஸ்பெயினுக்கு போனாங்க. அவங்க ஸ்பெயினுக்கு இஸ்லாத்தை கொண்டு போனாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள முகமது பின் காசிம் 1716 716 முகமது பின் காசிம் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்குள்ள வந்தார். இது எல்லாம் நடந்தது எல்லாம் யாருடைய காலத்துல? உமையாக்களுடைய காலத்துல தான். ஸ்பெயின் உலகத்திலேயே ஒரு முன்மாதிரியான ஒரு பகுதியாக கட்டமைக்கப்பட்டுச்சு. 2 பகுதிகள் இஸ்லாம் போச்சு, ஒரு ஸ்பெயின், இன்னொரு இந்தியா. ஸ்பெயின்ல 1492 ஸ்பெயின்ல இஸ்லாம் வீழ்ந்து போச்சு. ஆனா இந்தியாவில் இஸ்லாம் இன்னும் வலிமையாக இருக்கு. இந்த வரலாறு நாங்க ரொம்ப அவசியம் படிக்கணும். வரலாறுகள் தெரிந்த சமூகம் மட்டும்தான் வரலாறுகளை உண்டாக்கவும் முடியும், இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியும். வரலாறு தெரியாத சமூகத்தினால் வரலாறை உண்டாக்கவும் முடியாது, இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியாது. அதனால வரலாறுகளை இளைஞர்கள் அவசியமாக தெரிந்து கொள்ளும். ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாது. அப்படியே பேசிக்க மெதுவா எப்படி ஆரம்பத்துல இருந்து படிச்சுக்கிட்டே வர பாருங்க. இது அப்படியே நீங்க உள்வாங்கி 1க்கு 2 தடவை 3 தடவை நீங்க ரிவ்யூ பண்ணீங்கன்னா அது ஒரு புரிய ஆரம்பிச்சு. அதே மாதிரி அரபுகளோட எல்லா தேசத்தையுமே கையில் எடுத்துட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய 56 இஸ்லாமிய நாடுகள்ல கிட்டத்தட்ட 38-39 நாடுகளை உமையாக்களுடைய காலத்திலே கையில் எடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி சென்ட்ரல் காயினிங் சிஸ்டம், ஒரு பகுதியை மையப்படுத்தி ஒரு காயின் அச்சடிச்சு எல்லா இடங்களுக்கும் சென்ட்ரல் காயின் சிஸ்டம். இப்ப எப்படி ரூபா நோட்டை நம்ம இந்தியா முழுக்க ஒரே ரூபாய் எல்லா இடத்துலையும் செல்லும், 10 ரூபாய் தாள் எல்லா இடத்துலையும் செல்லும். அதே மாதிரி முதல் முறையாக ஒரு கரன்சியை கொண்டு வந்து அந்த கரன்சியை ஒட்டுமொத்தமான சென்ட்ரல் சிஸ்டமா கொண்டு வந்தது உமையாக்களுடைய காலத்துலதான். இவங்கெல்லாம் செஞ்சது மிக முக்கியமான விஷயம். சரி, இப்ப இவங்களுடைய காலத்துல இன்னொரு பகுதி, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஃபிக்ஹ்கள் கட்டமைக்கப்பட்டுச்சு. குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. குர்ஆன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல ஒன்றிணைக்கணும்னு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு பொறுப்பு கொடுத்து, அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல அதனுடைய சிஸ்டம் பண்ணி இப்ப இருக்க 30 ஜுஸ் 114 சூறாக்கள், ஒவ்வொரு ஜுஸுக்களும் இத்தனை ஆயத்துல இத்தனை சூம் இத்தனை ஐ அப்படி எல்லாம் ஓரளவுல இதெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல கட்டமைக்கப்பட்டுச்சு. அடுத்து முஆவியா ரலியல்லாஹுடைய மகன் யஸீதுடைய காலத்துல குர்ஆனுக்கு ஜேர் ஜபர் போடப்பட்டுச்சு. முதல்ல எல்லாம் ஜேர் ஜபர் கிடையாது, ஜேர் ஜபர் பேஷ் எல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்பதான் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் வாசிக்கிற அளவுக்கு குர்ஆன்ல ஜேர் ஜபர் பேஷ் எல்லாம் கொண்டு மாஷாஅல்லாஹ் ஃபோனடிக்ஸா அது உருவாக்கப்பட்டுச்சு. கிராத்துடைய வகுப்பு நான் மக்காவுல சமீபத்துல உம்ரா போகும்போது, நீங்க உம்ரா மதீனாவுக்கு நினைக்கிறேன், மதீனாவுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க ஒரு மியூசியம் இருக்கு. அதுல கிராத் எப்படி கட்டமைக்கப்பட்டது, உஸ்மான் ரலியல்லாஹு எப்படி கிராத்தை ஒண்ணு சேர்த்தாங்க, இன்னைக்கு 7 வகையான சபா கிராத், அஷரா கிராத்னு சொல்றோம்ல, இதெல்லாம் எப்படி கட்டமைக்கப்பட்டுச்சுங்கிற வரலாற்று ஆய்வுகள் அங்க இருக்கு. இதெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல, உமையாக்களுடைய காலத்துல எல்லாமே ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. குர்ஆனுடைய முழுமையான அமைப்பு முறை உருவாக்கப்பட்டுச்சு. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பண்புகள் இருக்குல்ல, புரூனா, இஸ்லாமிய கல்வி முறை 4 கல்வி முறையை மையப்படுத்தி தான் இயங்குது. ஒன்னு லுகத், அரபுடைய மொழி, 2வது தஃப்சீர், 3வது ஃபிக்ஹ், 4வது ஹதீஸ். இந்த 4 துறைகளை வச்சுதான் இஸ்லாமிய கல்வி முறை கட்டமைக்கப்படுது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமாக, குறிப்பாக உலமாக்கள், இளம் உலமாக்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப சாதாரணமாக அல்லாஹ் உருவாக்கல. ஒவ்வொரு காலத்திலையும் நான் ஆய்வு செய்யும் போது நான் பார்த்து ஆச்சரியப்படுறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கான். ஹதீஸ்களை ஒண்ணு சேர்க்கிறோம்னா, இப்ப நம்ம எல்லாம் ஹதீஸ்களை ஒண்ணு சேர்க்க முடியுமா? அந்த காலத்துல அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு இயற்கையிலேயே ஒரு தன்மை கொடுத்ததுன்னா மரண சக்தி. ஒவ்வொருத்தவங்களும் ஹதீசுகளை முழுமையாக 5000 ஹதீசுகள் 6000 ஹதீசுகள் மரணமாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. குர்ஆனை மரணம் செய்து வேற, ஹதீஸ மரணம் செய்தவங்க இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்த மக்கள் இருந்தாங்க. இந்த 4 குழுவாக்குகள், 4 கலைகள் தான் இஸ்லாமிய கல்வியிலிருந்து முக்கியமான கலை. இந்த கலையிலிருந்து தான் அடுத்தடுத்த கலைகள் உருவாகும். தஃப்சீர் அப்படின்னா
தஃப்சீர், உசூல் தஃப்சீர், உலூம் தஃப்சீர். ஹதீஸ், உசூல் ஹதீஸ், உலூம் ஹதீஸ். ஃபிக்ஹ், உசூல் ஃபிக்ஹ், உலூம் ஃபிக்ஹ். இதுக்குள்ள இருந்து மன்திக், பேச்சு திறமைகள், அப்புறம் மகானி, வார்த்தைக்கு திறமைகள், ஒவ்வொரு திறமைகளும் அதுல இருந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இஸ்லாமிய கலைகள்ல வந்து கிட்டத்தட்ட 26 கலைகளை சொல்றாங்க. 26 கலைகள் இருக்கு. எழுத்து ஒரு கலை, பேச்சு ஒரு கலை, மன்திக் ஒரு கலை, மானி ஒரு கலை, வானசாஸ்திரம் படிக்கிறது ஒரு கலை, இப்படி பல கலைகளாக இஸ்லாத்துல இருக்குது. அதெல்லாம் நம்ம திரும்ப என்ன செய்யணும்? தூசி தட்டி திரும்பி எடுக்கணும். அதனுடைய பொறுப்பு, இன்றைய ஜெனரேஷனுடைய பொறுப்பு நான் சொல்றேன். இந்த 750க்குள்ள குர்ஆனுடைய முழுமையாயிருச்சு. அதுக்கப்புறம் ஃபிக்ஹுடைய சட்டதிட்டங்கள் எப்படி கட்டமைக்கப்பட்டுச்சு, அது தனி பாடம். அது பொதுமக்களுக்கு சொல்றதை விட பொதுவாக அது உலமாக்களுக்கு எடுக்கக்கூடிய பாடம். தனியா ஒரு பாடம் இருக்கு. ஃபிக்ஹுகள் எப்படி உண்டாக்கப்பட்டுச்சு, ஃபிக்ஹுகள்ல என்னென்ன மாதிரி உலமாக்கள் முயற்சி செய்தாங்க, கூஃபாக்கள் என்ன ஃபிக்ஹ் எடுத்தாங்க, பஸ்ரா எப்படி இருந்துச்சு, ஹிஜாஸ் எப்படி இருந்துச்சு, மதீனா எப்படி இருந்துச்சு, மக்கா எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு பகுதிகளிலும் சில முக்கியமான நபர்கள் இருந்தாங்க. உதாரணத்துக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, இவங்க கூஃபாவை சார்ந்தவங்க. கூஃபாவுல மிகப்பெரிய ஒரு காசி. அதே மாதிரி மதீனாவுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வச்சு ஒரு இப்னு தஃப்சீர் ஒரு மாதிரி உருவாக்கப்பட்டுச்சு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்களுடைய காலத்துல கட்டமைப்புகள் எப்படி இருந்துச்சு, இப்படி எல்லாம் தனித்தனியான பாடங்கள். இது நுணுக்கமாக படிக்கக்கூடிய பாடங்கள். இது எல்லாம் யாருடைய காலத்துல உண்டாக்கப்பட்டுச்சுன்னா முழுக்க உமையாக்களுடைய காலத்துல உண்டாக்கப்பட்டுச்சு. அதாவது இந்த ஷரியா எஜுகேஷன் இன்னைக்குள்ள மதரசாக்கள்ல பாடமாக எடுக்கிறோம்ல, மதரசாக்கள் இருக்குது, தர்ஸே நிசாமியா பாடங்கள்னு சொல்றாங்கல்ல, இதனுடைய ஆரம்பம் எங்கன்னா உமையாக்களுடைய காலத்துலதான் தஃப்சீர்கள் தேர்வு செய்யப்பட்டுச்சு. தஃப்சீர் கலை ஒரு ஆய்வு, தஃப்சீர் வரலாற்று கலை ஒரு ஆய்வு, அதுன்னு தனித்தனியான ஆய்வுகள் இருக்குது. இப்ப இன்னைக்கு குர்ஆன் வந்து யாராலும் மாற்ற முடியாது. குர்ஆன் வந்து இவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கதாக இருக்குதுன்னா அதை பத்தி லட்சக்கணக்கான தஃப்சீர்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான தஃப்சீர்கள் இருக்கு. அதுக்கு குர்ஆனுக்கு விளக்கம் எழுதிய முஃபஸ்ஸிரீன்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் படிக்கிறதுக்கு பேர் தஃப்சீர். ஒரு தஃப்சீரா எப்படி பண்ணணுங்கிறதுக்கு உசூல் தஃப்சீர், தஃப்சீரை எப்படி அறியணுங்கிறதுக்கு பேர் உலூம் தஃப்சீர். இப்படி கலைகள் வந்து நிறைய உருவாகிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து உமையாக்களுடைய காலத்துல உருவானுச்சு. சரி, கடைசி சஹாபியார் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஸைருக்கும் கர்னி சும்மல்லதீன யதூனஹும் சும்மல்லதீன யதூனஹும். காலங்கள்ல மிகச்சிறந்தது என்னுடைய காலம். நான் வாழ்ற அந்த 7ஆம் நூற்றாண்டு 570 பிறந்தாங்க, 610 நுபுவத். அந்த 600ல இருந்து 700 வரைக்கும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு காலமா இருக்கு. அதுக்கு பேரு ஸைருக்கும் கர்னி, என்னுடைய சிறந்த காலத்தில் சிறந்தது என்னுடைய காலம். நான் வாழ்கின்ற காலம் தான் உலகம் படைக்கப்பட்டதுல இருந்து சிறந்த காலம். இந்த நூற்றாண்டு ஒரு காலம்னா ஒரு 100 வருஷம் அர்த்தம். ஓகே, ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு காலம் பேரு. அப்ப 601ல இருந்து 700 வரைக்கும் ஒரு காலம். இரண்டாவது சொன்னாங்க சும்மல்லதீன யதூனஹும், நபியினுடைய ஆதாரபூர்வமான ஹதீஸ். எனக்கு பின்னால உள்ள காலம் சிறந்த காலம். எனக்கு பின்னால உள்ள காலம் இரண்டாவது காலம், அது 8ஆம் நூற்றாண்டு. 6ல இருந்து 700, 701ல இருந்து 800, இது இரண்டாவது நூற்றாண்டு. சும்மல்லதீன யதூனஹும் நபி சொன்னாங்க திரும்ப ஒரு காலம் 100 காலம், 801ல இருந்து 900. நீங்க ஆய்வுகள் எடுத்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். நபி சொன்ன இந்த 3 காலங்களுக்குள்ள லொகத்து, தஃப்சீர், ஹதீஸ், ஃபிக்ஹ் 3மே முடிஞ்சிருச்சு. 900க்குள்ள 3 விதமான கித்தாபுகளை, 3 விதமான ஃபன்னுகளையும் கலைகளையும் அல்லாஹ் இந்த உலகத்துல பூர்த்தி செய்து கொடுத்தான். இந்த மார்க்கம் இதை கொண்டுதான் பாதுகாக்கப்படுது. இந்த மார்க்கமே இதை கொண்டுதான் பாதுகாக்கப்படுது. ஹதீஸ கொண்டு, ஃபிக்ஹ கொண்டு, குர்ஆனை கொண்டு இந்த சமுதாயம் பாதுகாக்கப்படுதுன்னா இந்த 3 நூற்றாண்டுக்குள்ள இந்த 3 விதமான கட்டமைப்புகளும் பேசிக் அடிப்படைகள் ஒன்று சேர்க்கப்பட்டுருச்சு. அப்புறம் 10ஆம் நூற்றாண்டு, 11ஆம் நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டு, 13ஆம் நூற்றாண்டுல முஜ்தஹிதீன் இருந்தாங்க, சுயமாக ஆய்வு செய்யக்கூடியவங்க இருந்தாங்க. ஆனா ஆய்வுகள் எப்படி செய்யணும்னா இந்த 3 நூற்றாண்டுகளுக்குள்ள என்ன சொல்லப்பட்டதோ அதை மையப்படுத்திதான் இவங்க பேசணும், இதை தாண்டி பேசக்கூடாது. அப்படிங்கறதெல்லாம் மாஷா அல்லாஹ் கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான காலம் தான் உமையாக்களுடைய காலம். சரி, உமையாக்களுடைய காலத்துக்கு பிறகு வந்து அப்பாசியாக்களுடைய காலம். உமையாக்களுடைய காலத்துக்கு பிறகு அப்பாசியாக்களுடைய காலம். அதுல இந்த உமையாக்களுக்கும் அப்பாசியாக்களுக்கும் இடைப்பட்ட காலத்துலதான் மிக முக்கியமான நபர்கள் வந்தாங்க. 4 மதுஹபுடைய இமாம்கள் வந்தாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. இவங்க அல்லாத முஜ்தஹீதீன்கள் இருந்தாங்க.
மொத்தம் 12 பேர். ஆக்சுவலா இந்த 12 பேர்ல இந்த 4 பேரை பிற்காலத்துல உள்ளவங்க எடுத்துக்கொண்டாங்க, முன்மாதிரியான எடுத்துக்கொண்டாங்க. மித்தவங்களும் பெரிய ஆய்வுகள் செஞ்சாங்க, பலதரப்பட்ட ஆய்வுகள் செஞ்சு வெளியிட்டு இருக்கிறாங்க. அது அல்லாம 6 முஸன்னிஃப்கள் இருந்தாங்க, 6 முக்கியமான ஹதீஸ் துறை ஆய்வாளர்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் நஸாயி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹ். இது அல்லாம முஅத்தா, மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இந்த 6 பேர் மிக முக்கியமாக கருதப்பட்டாங்க. இவங்க ஒண்ணு சேர்த்த கிதாபுகள், ஹதீஸ் தொகுப்புகள். இந்த இது அப்பாசியாக்களுக்கும் உமையாக்களுக்கும் மத்தியில் இடைப்பட்ட காலத்துல கட்டமைக்கப்பட்ட அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஆற்றல். இந்த சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான், இந்த குர்ஆனை அல்லாஹ் பாதுகாக்கிறான், இந்த ஹதீஸ் துறையை அல்லாஹ் பாதுகாக்கிறான் அப்படிங்கிறதுக்கு பெரிய அத்தாட்சி இந்த ஆய்வுகள் தான். யாராவது ஒருத்தவங்க இந்த ஆய்வுகளை செய்யும் போதுதான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எப்படியெல்லாம் கிடைச்சிருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினதாக ஜாக்கப், லூக்கா இப்படி பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஆதாரங்கள் கேட்டா கிடையாது. அவங்களுக்கு எந்த காலத்துல சொன்னாரு, யாரு சொன்னாரு, எப்படி சொல்லப்பட்டதுன்னா யாருக்கும் சொல்ல தெரியாது. நமக்கு அப்படி கிடையாது. ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறோம்னா இந்த ஹதீஸினுடைய ராவி யார் அறிவிச்சா, இவருக்கு யார் அறிவிச்சா, இவருக்கு யார் அறிவிச்சா, இப்படியே போய் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் முடிவு போய் அப்படிப்பட்ட ஒவ்வொரு எழுத்துக்களையும், ஒவ்வொரு சொற்களையும், ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒன்றிணைத்து பாதுகாத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்தை நம்ம பாதுகாக்கணுமா இல்லையா? இந்த கல்வியை நம்ம கத்துக்கணுமா இல்லையா? இந்த வருங்கால ஜெனரேஷனுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அதனாலதான் வரலாறு படிங்க நம்ம சொல்லுவோம். The most authenticate religious இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு எல்லாத்துக்கும் ஆதாரபூர்வமான மார்க்கம். இது நமக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அது கியாமத்தோட இருக்கத்தான் செய்யும். கருத்து வேறுபாடு இல்லாத எந்த நிலை சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருந்துச்சு. கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும், அது இல்லாமலாம் இருக்காது. ஆனா அந்த கருத்து வேறுபாடு பகைகளாக மாறக்கூடாது, சண்டைகளா மாறக்கூடாது, அசிங்கங்களா மாறக்கூடாது. கருத்து வேறுபாடு இருக்கும். இப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க. அல்ஹம்துலில்லாஹ், நீங்க சொல்றதுக்கு நீங்க ஆதாரம் சொல்லுவீங்க, நான் சொல்றதுக்கு நான் ஆதாரம் சொல்லுவேன். நீங்க உங்களதை பின்பற்றுங்க, நான் என்னதை பின்பற்றேன், முடிஞ்சு போச்சு. நம்ம சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. ஆனா எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. சல்லல்லாஹு எப்படி சொல்லுறாங்க இருக்குது, நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஆனா அதை போய் பேசிக்கிட்டு சண்டை போடக்கூடிய காலம் இது அல்ல. நாம ஒன்றிணையக்கூடிய காலம், ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய காலம். நம்முடைய சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே பல கருத்துக்கள் இருந்தது. குர்ஆனை ஒன்று சேர்க்கிறத யாருமே ஏத்துக்கல, குர்ஆனை ஒன்று சேர்க்கிறத யாருமே ஏற்றுக்கொள்ளல. ஆனா ஏற்றுக்கொள்ளாததையும் கூட உலகம் என்ன ஏற்றுக்கொண்டாங்க. ஆமா பரவாயில்ல, பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனா கடைசியில அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய கொடுத்தா குர்ஆனை ஒன்று சேர்க்கணும். அப்படித்தான் எல்லாமே. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த கருத்து வேறுபாடுகள் சண்டைகளாக, பகைகளாக, எனிமிட்டியாக மாறக்கூடாது. ஓகே, சரி. அப்பாசியாக்களுடைய காலம் வந்து மிக முக்கியமான காலம். உமையாக்களுடைய காலம் நிறைய விஷயங்கள் இருக்கு, எனக்கு நேரம் இல்லாதனால ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பாசியாக்களுடைய காலம் வந்து 750 இருந்து கிட்டத்தட்ட 1517 வரைக்கும் சொல்றாங்க. 1517 அதுல ஒரு சின்ன கேப் ஒன்று வந்துச்சு. 750 இருந்து 750 இருந்து 1258 மங்கோலியருடைய படையெடுப்பு இருந்துச்சு. மங்கோலியருடைய செங்கிஸ்கானுடைய படையெடுப்பு. அந்த படையெடுப்பின் காரணமாக அப்பாசியாக்கள் உடைக்கப்பட்டாங்க. ஈராக்ல ஒரே நாள்ல 7 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. ஒரே நாடுல 7 lakhs Muslims killed by Mongols, கொல்லப்பட்டாங்க. அந்த சம்பவங்களை பின்னாடி படிக்கிறாங்க. இந்த இஸ்லாமிக் டைம்ல மிக முக்கியமான ஒரு காலகட்டம் உமையாக்களுக்கு அடுத்து. உமையாக்களுடைய டைம்ங்கிறது குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ் கட்டமைக்கக்கூடிய காலம். அல்லாஹ் எப்படி உருவாக்குறாங்க. அப்பாசியாக்களுடைய காலம் உலகத்தை கட்டமைக்கக்கூடிய காலம். கண்டுபிடிப்புகள், அறிவியல் கண்டுபிடிப்பு, டெக்னாலஜி, மருத்துவம், ஆபரேஷன், சர்ஜரிஸ், இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஆய்வாளர்கள் உருவானாங்க. அந்த காலத்துல சொல்றாங்க the flourishing peace and prosperity சொல்றாங்க. அப்பாசியாக்களோட டயத்தை பத்தி இந்த கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் ஆட்சி. அது இந்த 500 வருஷத்தை பத்தி ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள்லையும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்லயும் பாடமா வச்சிருக்காங்க. How can the people flourish the time of Abbasias? எப்படி அவங்க உருவானாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி ஆய்வுகள் செஞ்சாங்க. இந்த பைத்துல் ஹிக்மான்னு சொல்லி ஒரு ஆய்வு அரங்கமே வச்சிருந்தாங்க. எப்படி வச்சிருந்தாங்க, அதுக்கெல்லாம் காரணம் என்ன, எங்க இருந்து ரிசோர்ஸ் எடுத்தாங்க, சோர்ஸ் எடுத்தாங்க, எப்படி தனி ஆய்வுகள். நம்ம சமுதாயத்தை பத்தி நமக்கே தெரியாது. நம்முடைய முன்னோர்கள் எப்படி எல்லாம் சேவை செஞ்சாங்க, எவ்வளவு எல்லாம் தியாகம் செஞ்சாங்க, என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. எனக்காவது கேள்விப்பட்டிருக்குமா?
அப்ப அப்பாசியாக்களுடைய டைம் வந்து மிக முக்கியமான டைம். அதே மாதிரி the increased trade luxuries of item indicating the high standard of living. அந்த காலத்துல வந்து அவங்கள மாதிரி ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் லிவிங் உலகத்துல யாருமே வாழ்ந்ததுன்னு சொல்றாங்க. குப்தாக்கள் கூட வாழ்ந்தது. குப்தாக்கள் இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட வந்து ஏன்ஷியன் ஹிஸ்டரியில முக்கியமான குப்தர்கள் இருந்தாங்க. குப்தர்கள் தான் தங்கத்துல டாய்ஸ் செஞ்சு பிள்ளைங்களுக்கு விளையாட கொடுப்பாங்க தங்கத்துல. குப்தர்களுடைய காலம் சொல்லுவோம். இந்தியாவோட வளர்ச்சியில குப்தர்கள், விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயநகர் ஆந்திராக்கு பக்கத்துல விஜயநகர பேரரசு இருந்துச்சு. விஜயநகர பேரரசு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து தங்கத்துலதான் கல்லு செஞ்சு அந்த கல்லுல தான் பிள்ளைங்க கூட பிள்ளைங்க விளையாடுவாங்க தங்கத்திலேயே. அந்த அளவுக்கு ஃப்ளூரிஷா இருந்தவங்க, ரொம்ப பெருசா. அதை விட அதிகமாக இருந்தவங்க இவங்கன்னு சொல்லப்படுது அப்பாசியாக்களுடைய காலத்துல. அது மாதிரி மசாலா அவங்க வியாபாரங்கள் பெரும் மாதிரியான கட்டமைப்பு, வியாபார கட்டமைப்பு. இன்ஷால்லா நாளைக்கு இந்த வியாபாரத்தை மட்டுமே நான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்னு கல்தூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, 1000 ஆண்டுகள் இஸ்லாமிய சமூகம் உலகம் முழுக்க போறதுக்கு காரணம் வந்து வியாபாரத்தின் மூலமாக தான் போகுது இஸ்லாம். இப்ப பேர்னாமெட்டிக் இஸ்லாம் எப்படி வந்திருக்குன்னா ஒரு வியாபாரி மூலமா தான் வந்திருக்கும். எல்லா இடங்களுக்கும் இஸ்லாம் எப்படி வந்திருக்கும்னா ஒரு சில வியாபாரிகள் வந்து வியாபாரம் செய்வாங்க, அதுக்கு பிறகு அவங்களுடைய ஒழுக்கங்கள், அகலாக்குகள், அதுக்கப்புறம் அப்படியே அந்த இஸ்லாம் அங்க வளர்ந்துருக்கும். எப்படி இவங்க வியாபாரம் செஞ்சாங்கிறத பத்தி 1370 ஒரு இருக்காரு. அவர் பேர் வந்து இப்னு கல்தூம், அப்பாசியாக்கள் காலத்துல வாழ்ந்தவங்க தான். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, இன்ட்ரோடக்ஷன் முகத்திமான்னு சொல்லி. அந்த புத்தகத்துல இதை பத்தி எழுதுறாரு. முஸ்லிம்கள் எப்படி எல்லாம் வியாபாரம் செஞ்சாங்க, எப்படி 1000 ஆண்டு வியாபாரங்கள்ல டாமினேட் பண்ணாங்க, உலகத்தையே எப்படி அரசு எப்படி வந்து நிர்வகிச்சாங்க அப்படிங்கிறத பத்தி ஆய்வு செஞ்சு எழுதுறாரு. இதெல்லாம் நம்ம வந்து பாடங்கள்ல, மஹல்லாக்கள்ல பாடம் நடத்தி மாணவர்களுக்கு புரிய வைக்கணும். இங்க கல்லூரிகள்ல இதெல்லாம் கொண்டு போக முடியாது, யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யூனிவர்சிட்டிஸ்ல, காலேஜஸ் எல்லாம் இது பாடமா வைக்க முடியாது. ஒண்ணு மதரசாக்கள்ல உலமாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படணும். உலமாக்கள் மூலமாக ஒவ்வொரு மஸ்ஜிதுகள்லையும் நாம இதை ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக ஒவ்வொரு மஸ்ஜிதுகளையும் கட்டமைக்கணும். ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் தீனுடைய இல்முடைய கேந்திரங்களாக மிகப்பெரிய சென்டராக உருவாக்கப்படணும். அப்படி உருவாக்குறதை கொண்டுதான் நாம நம்முடைய உரிமைகளை, நாம நம்முடைய வளர்ச்சிகளை கையில எடுத்து ஒரு நீண்ட நெடிய சமூகமாக நாங்க மாற முடியும். மஸ்ஜிதுகள் தான் இந்த சமூகத்தினுடைய அச்சாணிகள். நம்முடைய கடைசி இருப்பிடம் மஸ்ஜிது தான். இந்த மஸ்ஜிதுகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இந்த பாதுகாக்கணும்னா நம்முடைய இளைஞர்களை மஸ்ஜிதுகளோடு இணைக்கணும். இணைச்சாதான் பாதுகாக்க முடியும், இல்லைன்னா பாதுகாக்க முடியாது. ஓகே. அதே மாதிரி ஹலீஃபா மன்சூர் அப்படிங்கிறவரு, இவர் பாக்தாத்ல ஒரு சிட்டியை உருவாக்கினார். ஒரு கேபிட்டல் சிட்டி பாக்தாத். அது எப்படி உருவாக்கப்பட்டதுங்கிறத மாஷாஅல்லாஹ் ஆய்வுகள் பல பேர் செய்றாங்க. சிட்டி வந்து ரொம்ப அற்புதமா கட்டமைக்கப்படும். சிட்டிக்குள்ள எப்படி வரணும், வியாபாரங்கள் எங்க நடக்கும், குடும்பங்கள் எங்க இருக்கும், சோசியல் ஆபீசர்ஸ் எங்க இருப்பாங்க, கவர்மெண்ட் அபிஷியல் எங்க இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு டிராயிங் பண்ணி பாக்தாத்ல அழகான முறையில கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு, ஒரு சமூகம் தான் இஸ்லாமிய சமூகம். இன்னைக்கு பாக்தாது பிச்செடுக்கக்கூடிய நாடா மாறிடுச்சு. எதையும் பாதுகாக்க முடியும், எதையுமே உலகத்துல உள்ள முன்மாதிரியான நகரங்கள்ல ஒன்று பாக்தாத். உலகத்திலேயே முன்மாதிரியான நகரமாக இருந்தது பாக்தாத். ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே மிகவும் கீழ்நிலையில, வறுமையில வாழக்கூடிய மக்கள் பாக்தாதுடைய மக்கள், ஈராக்ல இருக்கக்கூடிய பாக்தாதுடைய மக்கள். காரணம் என்னன்னா, நாம எதையும் பாதுகாக்கல. பின்னால வரக்கூடியவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கல. முன்னால வரக்கூடியவங்க இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கடிக்கப்பட்டாங்க. பின்னால வரக்கூடியவங்களை பத்தி கேர் பண்ணல. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவங்களை உருவாக்கணும், அவங்களை கட்டமைச்சுக்கணும், எதையுமே செய்யணும். இப்ப கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? 18ஆம் நூற்றாண்டு. இன்னவரை அது நிக்குது, இன்னவரையும் நிக்குது. ஓகே. இப்ப நம்ம யூனிவர்சிட்டி ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி சொல்லுங்க, உலகம் முழுக்க ஒண்ணு மட்டும் இல்லை, எல்லாம் இடிக்கப்பட்டுச்சு, காணா போயிடுச்சு தான் போயிடுச்சு. ஒரே ஒண்ணு இருக்குது, மொரோக்கோட இருக்குது. மொரோக்கோட 2 பெண்கள் சேர்ந்து உருவாக்கின யூனிவர்சிட்டி, காரபிகா அப்படி யூனிவர்சிட்டி. அதுலயும் மாணவர்களுக்கு குறைஞ்சுதான் சொல்றாங்க. அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போகணும். இப்படி எல்லா நிலையிலையுமே நம்முடைய முன்னோர்கள் மிகச்சிறந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆனா நாம வந்து எதையுமே கற்றுக்கொள்ளவும் இல்லை, தெரிஞ்சு கொள்ளவும் இல்லை, அதை பாதுகாக்கவும் இல்லை, அதை எத்தி வைக்கவும் இல்லை. நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கவும் இல்லை. அது என்னங்க இருந்துச்சு, நம்ம கத்துக்கிட்டோமா, கத்துக்கவும் இல்லை. சரி, அதை என்னன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு சொல்லி வச்சோமா, அதையும் சொல்லி வைக்கிறோம். எதுவுமே தெரியாத சமூகமாக நாங்க மாறிட்டோம். வரலாற்று நிகழ்வுகள்னு சொல்றாங்க. அப்ப அப்பாசியாக்களுடைய காலம் வந்து the golden age of Islamic time னு சொல்றாங்க. ஓகே. அதுல முக்கியமாக நிறைய ஆய்வாளர்கள், நம்முடைய 2வது ரிசர்ச் பேப்பர், அந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்காலர் அண்ட் மாடர்ன் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கறது என்னுடைய 2வது ஆய்வு பேப்பர்.
அதாவது உலகத்துல இஸ்லாமிய அறிஞர்களால் இந்த உலகம் அடைந்தது என்ன ஆய்வுகள் செஞ்சிருக்கிறாங்கன்னு ஆய்வு செய்யும் போது 100 நபர்களை தேர்ந்தெடுத்து எழுதணும். 100 ஸ்காலர்ஸை பத்தி எடுத்து எழுதணும். அதுல இஸ்லாமிக் மெடிசன்ல அல் காசிம் அல் ஜஹராவி இவர் வாழ்ந்த காலம் 936 9936 வாழ்ந்தார். 936 வாழ்ந்த நபர். இவர் பேர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சர்ஜரி. இவர் தான் உலகத்திலேயே முதல் முறையாக சர்ஜரி எப்படி பண்ணணும் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தார். சர்ஜரி எப்படி பண்ணணும், ஒரு ஆபரேஷன் எப்படி பண்ணணும், அந்த ஆபரேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சார். ஆபரேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், கத்தி, அதை அறுக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சார். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த அளவுக்கு பின்னாடி பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா, டாக்டர் சாம்பல் அப்படிங்கிறவர் சொல்றாரு, தி ஹிஸ்டரி ஆஃப் தி அரப் மெடிசன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு டாக்டர் சாம்பல். நீங்க போய் நான் சொல்றதை அப்படி நம்ப கூடாது. நீங்க போய் வாலிபர்கள் நெட்ல போய் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். டாக்டர் சாம்பல் என்ன சொல்றாரு, அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன, ஹிஸ்டரி ஆஃப் அரபு மெடிசன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல சொல்றாரு, இவருடைய ஆய்வுகளை தான் நாங்க அடுத்த 5 நூற்றாண்டுகள் பயன்படுத்துறோம். 500 வருஷங்கள் இவருடைய ஆய்வுகளை தான் நாங்க பயன்படுத்திக்கிறோம் சொல்றாங்க. அவ்வளவு பெரிய ஆய்வாளர் தான் காசிம் அல் ஜஹராவி. அதே மாதிரி இப்னு அல் பைத்தர், இதெல்லாம் அப்பாசியாக்களுடைய காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய அறிஞர்கள். இவங்க எல்லாருமே குர்ஆன மனனம் செய்தவங்க, ஹாஃபிஸ்கள், எல்லாரும் ஃபிக்ஹ் படிச்சவங்க, தஃப்சீரை படிச்சவங்க. இவங்க எல்லாருமே அந்த காலத்துல கல்வி 2 வகையெல்லாம் கிடையாது. கல்விங்கிறது ஒண்ணுதான், குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ். இதுக்கு பிறகுதான் எல்லா கல்வியுமே. சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி, எத்தனை கல்வி இருக்குதோ எல்லா கல்வியும் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ். இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த 3ஐயும் பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா கல்விகளும் கட்டமைக்கப்படும். இவர் பேரு இப்னு அல் பைத்தர். இவருடைய வாழ்ந்த காலம் 1007 இவர் வாழ்ந்த காலம். இவர் பாட்டனியில வாழ்ந்த, பாட்டனினா தாவரங்கள், செடிகள் இருக்குல்ல, பிளான்ட்ஸ், இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் எடுத்து, செடிகள் எல்லாம் எடுத்து ஆய்வு செஞ்சு அதுல இருந்து மருத்துவத்தை கண்டுபிடிச்சார். யுனானியுடைய மருத்துவம், இப்ப இருக்கக்கூடிய யுனானி ஹக்கீம்கள் சொல்றோம்ல, இதனுடைய ஆரம்பம் எங்கன்னா இவரை தான் போய் சேரும், இவரு பைத்தரை தான் சேரும். இவர் மூலமா தான் செடிகளை கண்டுபிடிச்சு, அந்த செடி எந்த மருந்துக்கு பயன்படும், அந்த பழங்கள் எந்த மருந்துக்கு பயன்படும், அந்த இலைகள் எந்த மருந்துக்கு பயன்படும், அந்த வேர்கள் எந்த மருந்துக்கு பயன்படும். இஸ்லாமிய யுனானி மருத்துவங்கிறது இவரை போய் சேரும். யுனானியுடைய மிக முக்கியமான பகுதி இப்னு அல் பைத்தர் தான். இவரை பத்தி நிறைய புத்தகங்கள், ஆய்வுகள்லாம் வந்திருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட இவர் 150 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. 150 புத்தகங்கள் பாட்டனிய மட்டும், பூக்கள், இலைகள், மருந்துகளை கண்டுபிடிச்சு அதை பத்தி 150 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் இவர் மட்டும் பாட்டனி. அதே மாதிரி பயாலஜியில இப்னு ஜுஹர் ரஹ்மத்துல்லாஹி மிக முக்கியமான ஒரு ஆத்தர். இவர் பயாலஜின்னு சொன்னா உயிர்களை பத்தி, யானை, பூனை, கொசு, இந்த மாதிரி உயிர்கள் ஆய்வு செஞ்சு அந்த உயிர்கள் மூலமாக எப்படி இருக்கும், அந்த உயிர்கள் எப்படி இருக்கும், அந்த உயிர்களை பத்தி என்ன செய்யணும், அதனுடைய ஆபரேஷன் எப்படி இருக்கும், எப்படி மருந்துகள் கொடுக்கணும். மனிதனுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு முன்னதான் குரங்குக்கு கொடுப்பாங்க, மனிதனுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு எலிக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் இவருடைய காலத்துல தான் உண்டாக்கப்பட்டுச்சு. இவர் தான் அதை கண்டுபிடிச்சார். இவருடைய கிதாப் அல் இக்திசாத் ஃபில் இஸ்லாஹ் அல் அன்ஃபுஸ் வல் அஜ்சாத் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். The medical course concerning the reformation of soul and bodies. ஒரு மனிதனுடைய உயிருக்கும் ஒரு மனிதனுடைய உடலுக்கும் மத்தியில தொடர்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆய்வு பண்ணி புத்தகம் எழுதியிருக்கார். இவர் இப்னு ஜுஹர். இவர் ஒரு மிகப்பெரிய முஃபஸ்ஸிரின் கூட, கிதாபா குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினவர். இது மாதிரி ஜாபிர் இப்னு ஹையான் கெமிஸ்ட்ரி துறையில உதாரணம். இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு துறையும், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஜியோகிராபி, ஜியோமெட்ரி, மேத்ஸ், சயின்ஸ், பிசிக்ஸ், எல்லாத்துலயும் மிகப்பெரிய ஆய்வாளர்கள் இருந்திருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள். இதெல்லாம் யாருடைய காலம்னு சொன்னா, இது முழுக்க யாருடைய காலம்னா எல்லாமே அப்பாசியாக்களுடைய காலம். சரி, அப்பாசியாக்களுடைய காலத்தினுடைய கல்வி முறைகள் எப்படி இருந்துச்சு, எஜுகேஷன் பாலிசி எப்படி இருந்துச்சு, எப்படி இவங்க இவ்வளவு ஆழமான ஆய்வாளர்களை உருவாக்க முடிஞ்சிச்சு, எப்படி இவ்வளவு பெரிய சிந்தனையாளர்களை இன்வென்ஷன் பண்ணக்கூடிய, டிஸ்கவரிஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஸ்காலர்ஸ், அறிஞர்களை எப்படி இங்க உருவாக்குனாங்க அப்படின்னா இவங்களுடைய எஜுகேஷன் பாலிசி. இந்த எஜுகேஷன் பாலிசி எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா, உமர் ரலியல்லாஹுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் உமர் ரலியல்லாஹ், அந்த கிதாபில் இருந்து, அந்த ஆய்வுல இருந்து எடுத்து அப்பாசியாக்கள் தன்னுடைய வாழ்க்கை முறையை, எஜுகேஷன் பாலிசியை உருவாக்குனாங்க. முதலாவதாக மக்தப் சிஸ்டம். மக்தபுகள் வெரி ஸ்ட்ராங்கா கொடுக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு வீட்டு குழந்தையும் மக்தபுகளுக்கு வந்தே தீரும்.
மத்தவர்களுக்கு வராத ஒரு குழந்தை கூட இருக்கக்கூடாது. அனைவருக்கும் கல்வி எப்படி இன்னைக்கு இந்திய அரசாங்கம் ஆர்டிகல் 40 ஆர்டிகல் 260 சொல்லுதோ அனைவருக்குமான கல்வி இந்தியாவுடைய அரசியலமைப்பு சாசனத்தின்படி 14 வயசு வரை எல்லாரும் படிக்கணும், கட்டாய கல்வின்னு சொல்லுதோ, அதே போல அப்பாசியாக்களுடைய காலத்துல கட்டாய கல்வி இருந்துச்சு. ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் கல்வியை கட்டாயம் படிக்கணும் சட்டம் கொண்டு வந்து ஒவ்வொரு குழந்தையும் மக்தப்கள்ல கொண்டு வந்தாங்க. அதுல இருந்து வந்தவங்க தான் இப்னு அலி சீனா ரஹ்மத்துல்லாஹ். இந்தியாவுடைய மருத்துவத்துறையில மிகப்பெரிய ஆழமாக இருந்தவங்க இப்னு அலி சீனா ரஹ்மத்துல்லாஹ். அவங்க சொல்றாங்க, நாங்க இவ்வளவு பெரிய ஆய்வாளர்களா உருவானதுக்கு காரணம் எங்க மஸ்ஜிதுகள் தான், எங்க மக்தபுகள் தான். இந்த மக்தபுகளின் மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய ஆய்வுகளை நாங்க செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பாடங்கள் எப்படி இருக்கு? எங்க பாடங்கள் எப்படி இருக்கும்னா, குர்ஆன் படிப்பாங்க, ஹதீஸ் படிப்போம், அரபிக் மொழி வளம் படிப்போம், ஃபிக்ஹ் படிப்போம், ஹிஸ்டரி படிப்போம், பிலாசபி படிப்போம், எல்லாமே மக்தபிலே படிப்போம். இவ்வளவும் நாங்க படிப்போம் மக்தபில. இன்னைக்கு தீனியாத் நிறுவனம், அன்வார் சுபா தீனியாத் நிறுவனம் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தீனியாத் நிறுவனம் அந்த பாடத்துல வெறுமன குர்ஆனை கொடுக்காம ஏன் ஹதீஸ கொடுக்கிறோம், மொழியை கொடுக்கிறோம், ஹிஸ்டரி கொடுக்கிறோம், ஏன் மசாயிக் கொடுக்கிறோம்னா இந்த முறை அப்பாசியாக்களுடைய காலங்கள்ல முன்னோர்கள் எப்படி ஒரு ஆழமான கல்வித்துறையை கையில் எடுத்தாங்களோ அதை திரும்ப கையில் எடுக்கணுங்கிறது தான் தீனியாத்தினுடைய நம்முடைய நோக்கம். அதை நம்ம எல்லா இடங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா அதுவே பெரிய கஷ்டமா இருக்கு, பண்ண முடியும், அது பெரிய கஷ்டமா இருக்கு. மதரசாக்கள் அப்படித்தான் இருந்துச்சு. மதரசாக்களுக்கு பிறகு ஜாமியாக்கள் இருந்துச்சு. மக்தபுகள், மதரசாக்கள், அடுத்து ஜாமியாக்கள். ஜாமியாக்கள்னா யூனிவர்சிட்டிஸ். ஓகே, உலகத்தினுடைய முதல் ஜாமியா உருவாக்கப்பட்டது மொரோக்கோல 857 உருவாக்கப்பட்டுச்சு. ஓகே, இதுவும் அப்பாசியாக்களுடைய காலத்துல தான் உருவாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி பாக்தாத் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் உருவாக்கப்பட்டுச்சு. அல் ஹிக்மா, பைத்துல் ஹிக்மான்னு சொல்லி ஆய்வாளர்களின் வீடு, பைத்துல் ஹிக்மா ரிசர்ச் உருவாக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யாரெல்லாம் எழுத்தாளர்கள், அறிஞர்கள், எழுதக்கூடியவங்க இருக்காங்களோ எல்லாரும் இங்க வருவாங்க. இங்க வந்து எழுதிய புத்தகத்தை கொடுப்பாங்க. மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்வாங்க, அந்த புத்தகத்தை வாங்கி எடை போடுவாங்க. அந்த புத்தகம் எவ்வளவு எடையில இருக்கோ அந்த எடைக்கு தங்கத்தை பரிசா கொடுப்பாங்க. யாரும் புத்தகம் இந்தியாவில தான் எழுதுறாங்க. இந்தியாவுடைய அரிஸ்டாட்டிலுடைய, இந்தியாவுடைய அவர் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது, ஒரு மேக்ஸுடைய மிகப்பெரிய ஆரியப்பாட்டாவுடைய புத்தகம் எல்லாம் இந்தியாவுடைய ஆரியப்பாட்டால எழுதப்பட்ட புத்தகம் எல்லாம் பாக்தாத்ல போய் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டு, பார்சி மொழியில, அரபி மொழியில, எல்லா மொழியிலும் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டு இன்னும் அந்த புத்தகம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு போய் நீங்க பாக்தாத்ல பாத்தீங்கன்னா கண்ணீர் விடணும், அழுகணும், எழுத படிக்க ஆளுங்கள் நல்லா பாதுகாக்கணும். அதுக்கு பிறகு அப்பாசியாக்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது மதரசா நிசாமியா. மதரசா நிசாமியான்னு சொல்லி ஹஜ்ரத் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய 33வது வயதுல உருவாக்கின ஒரு மதரசாவுக்கு பேரு தான் மதரசா நிசாமியா. இது 1068 உருவாக்கப்பட்டுச்சு, 1068. இதெல்லாம் அப்பாசியாக்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட இன்ஸ்டிடியூட், கல்விக்கூடங்கள். இந்த ஈராக்ல பக்தாத்ல உருவாக்கப்பட்டுச்சு. இந்த கல்விக்கூடம் தான் பிற்காலத்துல இப்ப நாங்க இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மதரசாக்கள் எந்த பாடத்திட்டத்தை எடுத்து நடத்துறாங்களோ அந்த பாடத்திட்டங்கிறது இந்த மதரசா நிசாமியா இந்த பாடத்திட்டத்திலிருந்து இணைக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு பேரு தான் தர்ஸே நிசாமியான்னு சொல்லுவாங்க. இந்தியா முழுக்க, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, இப்படி எல்லா இடங்கள்லையும் தேவூர் மதரசா, சஹாரன்பூர் மதரசா, லக்னோ மதரசா, எல்லா மதரசாக்களும் எதை பேஸ் பண்ணி கட்டமைக்கப்பட்டதுன்னா இந்த மதரசா நிசாமியா தான். தர்ஸே நிசாமியாவுடைய பாடத்திட்டத்தை எடுத்துதான் பயன்படுத்தப்பட்டது. இது முதல் முறையாக தர்ஸே நிசாமியா உருவாக்குனது இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 1068. இந்த தர்ஸே நிசாமியாவுடைய சிலபஸை அப்கிரேட் பண்ணது, இரண்டாவது அப்கிரேட் பண்ணது யாருன்னா ஹஜ்ரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி. அவங்க தான் 2வது தடவை அப்கிரேட் பண்ணாங்க. இந்த பாடத்திட்டத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்கிரேட் பண்ணாங்க. இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள். ஓகே, இந்த இஸ்லாமிக் கோல்டன் ஏஜ்ல இதோட முடிச்சுக்கிறோம். இஸ்லாமிக் கோல்டன் ஏஜ்ல 5 விஷயங்கள் நம்ம சிறப்பாக இருந்திருக்கிறோம். இந்த 5 விஷயம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யணும். ஒன்று என்னன்னா, இட் ஃபோக்கஸ் ஆன் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த். ஒவ்வொரு தனி மனிதனையும் அல்லாஹ்வோடு இணைக்கவும் முயற்சி பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் அல்லாஹ்வோடு இணைவதை கொண்டுதான் சமூகத்தை வலுப்படுத்த முடியும். ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு சமூகத்தையும் அல்லாஹ்வோடு இணைக்கணும், அது நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இட் ஃபோக்கஸ் ஆன் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த். இரண்டாவது, ஸ்டூடெண்ட்ஸ் வுட் கிராஜுவேட் ஏர்லியர். நிறைய குழந்தைகளை நிறைய படிக்க வைக்கணும்.
ஒரு டிகிரி முடிச்சு நிப்பாட்டக்கூடாது, 2 டிகிரி 3 டிகிரி 4 டிகிரி இப்படி நிறைய டிகிரிகளை அவங்க என்ன செய்யறாங்க, படிக்க வைக்கணும். நிறைய படிக்க வைக்கும் போது நிறைய சிந்தனைகள் உண்டாகும். மூணாவது, மெனி எஜுகேஷன் சிஸ்டம். ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் மட்டும் இருக்கக்கூடாது, நிறைய எஜுகேஷன், மதரசாக்கள், கல்லூரிகள், ரிசர்ச் பேஸ்டு யூனிவர்சிட்டிஸ், மதரசாக்கள், ஆய்வகங்கள், இப்படி நிறைய யூனிவர்சிட்டிஸ், நிறைய கல்வி நிலையங்களை அவங்க உருவாக்கி கொடுப்பாங்க. அதனால நிறைய மாணவர்கள் துறை சார்ந்து போனாங்க. இவங்க டாக்டருக்கு போனாங்க, சில பேர் உலமாக்கள் ஆனாங்க, சில பேர் ஜட்ஜி படிச்சாங்க, சில பேர் வாரியர் ஆனாங்க, சில பேர் மருத்துவம் படிச்சாங்க. இப்படி துறை சார்ந்த நிறைய பாலிசிஸ அப்பாசியாக்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி did not separate subject into Islamic and secular. அப்பாசியாக்களுடைய காலத்துல உலக கல்வி, மார்க்க கல்வின்னு ஒண்ணு கிடையாது. எல்லாமே ஒரே கல்வி. குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், ஃபிக்ஹ் இதை மையப்படுத்தி எல்லா கல்வி இணைச்சு கொண்டு போனாங்க. இது நாலாவது. அஞ்சாவது, இவங்களுடைய நோக்கம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. இந்த நோக்கம் ஹையர் பர்பஸ், சுயநலம் இல்லாம பொதுநலமாக ஒரு சமூகத்தை எப்படி வலிமைப்படுத்தணும், அடுத்த ஜெனரேஷன் எப்படி வாழ்வணும், எப்படி ஜெயிக்கணும், எப்படி உருவாக்கணும், எப்படி இஸ்லாம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற ஆழமான கருத்தியலோடு அவங்க பயணிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் எதுவும் தெரியாததுனாலதான் பலகீனப்பட்ட மக்களாக இருக்கிறோம். இனிமே வரக்கூடிய காலங்கள்லயாவது நம்ம இளைஞர்கள் எல்லாத்தையும் கத்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். சோ அடுத்து இந்த அப்பாசியாக்கள் எப்படி வீழ்த்தப்பட்டாங்க, மங்கோலிய படையெடுப்பு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நாளைக்கு படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا اننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. اللهم آت نفوسنا بتقواها وزكها وانت خير من زكاها وانت وليها ومولاها برحمتك يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه وآله وأصحابه أجمعين. الحمد لله رب العالمين.